என் பேர் வந்து காமாட்சி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஊர் வந்து ஜவ்வாது மலை. என் கிராமத்து பேர் வந்து சேம்பரை கிராமம். எங்கள் ஊரில் அதிகமாக மழை வரும். வெயில் காலமாக இருந்தாலும் குளிர் காலமாக தான் இருக்கும். அதிகமாக காற்றெல்லாம் அடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து அண்ணா வந்து வேலைக்கு போகிறாங்க. சென்னையில் வந்து சிமெண்ட் வேலை செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க. அண்ணியும் கூலி வேலைக்கு போகிறாங்க. எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரையும் தான் இங்கே இருக்குது. எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் வந்து 6th-லேருந்து 10th வரையும் இருக்குது. அங்கே தான் போயிட்டு படிக்கணும். இதுக்கப்புறம் 11th 12th படிக்கணும்னா எங்கள் ஊரில் இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற புதூர் நாட்டில் தான் போய் படிக்கணும். நான் 10ஆம் வகுப்பு படித்த ஸ்கூலில் நரசிம்மன் சார் ஒரு கேம்ப் நடத்தினார். அப்போ நான் ஏம் ஃபார் சேவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஏம் ஃபார் சேவை சின்ன சேவம். அதனால தான் நாங்கள் ஜாயின் பண்ணேன். மலை கிராமத்திலிருந்து வந்த எனக்கு சமசுரதுன்னா என்னன்னு தெரியாது, தியானம்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது. ஆனால் ஏம் ஃபார் சேவை வந்த பிறகு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியில் போனால் கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி பழகணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் ஊரில் படிப்பு வசதி இல்லாததுனால சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, இல்லைன்னா கூலி வேலைக்கு அனுப்புகிறாங்க. நானும் ஏம் ஃபார் சேவையில் வந்து ஜாயின் பண்ணிக்காட்டி நானும் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருப்பேன் ரொம்ப. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிர்க்கு. நான் 10வது படிக்கும்போது சயின்ஸ் மிஸ் லதான்றவங்க வந்து குழந்தைக்கு சொல்லித்தரணும் சொல்லி தருவாங்க, அன்பாக சொல்லி தருவாங்க. புரியலைன்னா கோச்சிக்காமல் திருப்பி சொல்லி தருவாங்க. அதை பார்த்து தான் எனக்கு டீச்சர் ஆகணுன்ற ஆசை வந்தது. நான் நல்லா படித்து டீச்சர் ஆகி எங்கள் ஊர் மலை கிராமத்தில் இதே போல் ஏம் ஃபார் சேவா ஓம் கட்டி அங்கே இருக்கிற ஏழை குழந்தைகளின் கஷ்டத்தை நீக்குவேன்.